அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, 2 நாட்களுக்கு முன்பாக மாநில நுகர்வோர் கோர்ட் வழங்கிய ஒரு தீர்ப்பு சம்பந்தமாக நீங்கள் பத்திரிகையெல்லாம் படித்திருப்பீர்கள். ஒரு பெண்மணி, அவங்க விமான பணிப்பெண்ணா இருக்கிறாங்க. அந்த பெண்மணி தன்னுடைய தலையில பொடுகு மற்றும் முடி உதிர்தல் பிரச்சனை சம்பந்தமாக இதுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடும் பொழுது டிவியில ஒரு விளம்பரத்தை பாக்குறாங்க. பிரபாஸ் வீக்கர், நாங்கள் உங்களுக்கு அழகான முறையில் உங்களுடைய பொடுகை போக்குறோம், தலைமுடிய உதிர்றத சரி செய்யறோம், எங்கள்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி விளம்பரம் கொடுக்கறத பாக்குறாங்க. அந்த விளம்பரத்தை பார்த்து விட்டு அந்த தனியார் நிறுவனத்தை அணுகுறாங்க. அணுகுனா ஒரு ஹெர்பலை கொடுக்கறாங்க. கொடுத்து இந்த இதை நீங்க உங்களுடைய தலையில அப்ளை பண்ணீங்கன்னா பொடுகு சுத்தரவா இல்லாம போயிடும், முடி உதிர்வது நின்றுவிடும் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். வாங்கி அப்ளை பண்றாங்க. பார்த்தா தலை எரிச்சல், தலைவலி அதிகமாகி முடி உதிர்தல் கூடுது. திரும்ப போய் காட்டுறாங்க, என்னங்க இந்த மாதிரி முடி உதிராதுன்னு சொன்னீங்க, பொடுகு போயிடுனீங்க, பார்த்தா இந்த மாதிரியான பிரச்சனை அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னோனையும் இன்னொரு மருந்தை கொடுத்து இதை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா இப்ப பாருங்க உங்களுக்கு அப்படின்ற மாதிரி அடுத்து ஒரு மருந்தை கொடுத்திருக்கின்றார்கள். அந்த மருந்தை எடுத்து போட்டா டோட்டலா முடியே இல்லாமல் ஆகிவிட்டது. அவங்க சொன்னது ஒரு வகையில உண்மையாகிவிட்டது. பொடுகே இல்ல, தலைமுடி உதிர்றது நிப்பாட்டியாச்சு. முடி இருந்தா தானே உதிர்றதுக்கு, பொடுகு முடி இருந்தா தானே பொடுகு வரும், வெறும் மண்டையில எப்படி பொடுகு வரும் என்ற அளவிற்கு நிலைமை போனவனையும் அந்த பெண்மணி பாதிக்கப்பட்டு மாவட்ட நுகர்வோர் கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்டு இந்த மாதிரி என்னுடைய தலைமுடி இல்லாமல் ஆக்கி விட்டார்கள் இந்த படுபாவிகள் என்று கேஸ போட்டா, அவன் என்ன செய்யறான்னா அந்த பிரபாஸ் என்ற அந்த வீக்கர் நிறுவனம் என்ன பண்றாங்க, இவங்க தான் எத்தனை நாள் இருக்கிறாங்க ரெடியா இந்த மாதிரி பாதிக்கப்பட்டா நம்ம என்ன சொல்றதுன்னு தயார் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பெண்மணிக்கு அலோப்சியா அரேடா அப்படின்னு ஒரு நோய் இருக்கு இவங்க எல்லாம் சொல்றாங்க. இந்த நோய் இருக்கிறதுனால இந்த மாதிரி தான் ஆகும். அதுவும் இல்லாம இந்த பெண்மணிக்கு மன அழுத்தம் அதிகமா இருக்கு, லூசுன்ட்டாங்க கடைசியில, அதனால இந்த மாதிரி தான் ஊதணும் அப்படின்னோனையும் மாவட்ட நுகர்வோர் கோர்ட்டை நல்லா கவனிச்சிருப்பாங்க போல. உடனே அந்த வழக்கை தள்ளுபடி செய்கின்றார்கள். அந்தம்மா விடல, அவங்க திருப்பி மாநில நுகர்வோர் கோர்ட்ல அப்ளை பண்றாங்க. அப்ளை பண்ணா அந்த நீதிபதி எல்லாம் ஆய்வு பண்ணிட்டு சுப்ரீம் கோர்ட்ல ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில ஆய்வு பண்ணி, என்னடா மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்களா விளம்பரத்தை கொடுத்து, இந்த மாதிரி தலைமுடி உதிராதுன்னு சொல்லி பொடுகு போகும்னு சொல்லி நீ விளம்பரம் பண்ணி விட்டு இப்ப டோட்டலா தலைமுடியை இல்லாம ஆக்கி இருக்கிற என்று சொல்லி அந்த நிறுவனத்திற்கு 7.5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்திருக்கின்றார்கள். ஆனா இது எந்த வருஷத்துல தலைமுடி உதிர ஆரம்பிச்சோ, எப்ப கேஸ் போட்டாங்களோ, எத்தனை வருஷம் ஓடிச்சோ தெரியல. இப்ப அவங்க குமரியா இருக்கிற டயத்துல கேஸ் போட்டிருந்தாங்கன்னா இப்ப பேரம்பேத்தில எடுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு நிலைமை இழுத்தடித்திருப்பாரு. அது அந்த டேட் வாரியா தகவல் வெளியிடாங்கன்னா நமக்கு தெரியல. ஆனால் குறைஞ்சது எப்படி ஒரு 10 வருஷமாவது இருக்கும் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வாங்குறதா இருந்தா. அப்பனா 7.5 லட்சம் ரூபாய்னா இது எப்படி ஒரு 15 லட்சம் ரூபாயாவது இவங்க செலவு பண்ணியிருந்தாதான் இந்த 7.5 லட்சம் ரூபாய் கிடைக்கின்ற அளவுக்கு தான் தீர்ப்புகள் போய் கொண்டிருக்கின்றது. விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணிக்காக 7 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க சொல்லிட்டு மத்திய மாநில அரசாங்கத்திற்கு ஒரு கோரிக்கையும் அந்த மாநில நுகர்வோர் கோர்ட் வச்சிருக்கு. இப்படி விளம்பரம் என்ற பெயர்ல மக்களை ஏற்கக்கூடிய இத்தகைய நிறுவனங்கள் மேல நீங்க நடவடிக்கை எடுங்க என்று சொல்லி ஒரு அழகான ஒரு தீர்ப்பை மாநில நுகர்வோர் கோர்ட் வழங்கி இருக்கிறத செய்தித்தாள்கள் நம்ம படிக்கின்றோம். சகோதரர்களே, இதுல நாம முக்கியமாக கவனிக்க வேண்டிய பல அம்சங்கள் இதுல இருக்கின்றன. அதாவது இப்ப இந்த விளம்பரங்கள் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் போடுறானே, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடக்கூடிய டிவியில நம்ம பார்க்கின்றோமே, இதுதான் இருக்கிறதுலே மக்களை வழி எடுக்கிறதுல முதல் நிலையில இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பக்கம் மக்களுடைய மோகம் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். விளக்குல போய் விழக்கூடிய விட்டில் பூச்சிகள்னு சொல்லுவோமா இல்லையா, இது எரியக்கூடிய நெருப்பா இருக்கின்றது. இதுக்குள்ள நம்ம போனோம்னா நம்ம எரிஞ்சு போயிருவோம் அப்படின்னு தெரிந்து கொண்டே எப்படி விட்டில் பூச்சிகள் போய் அதுல விழுகுதோ
அந்த மாதிரி போடக்கூடிய அந்த விளம்பரதாரருக்கும் தெரியும் நம்ம சொல்றது பொய் அப்படின்னு, பார்க்கக்கூடிய மக்களுக்கும் தெரிகின்றது இது பொய்யாத்தான் சொல்றான் அப்படின்னு. ஆனா அந்த விளம்பரத்தை போய் பார்க்கறான், அந்த பொருளை போய் வாங்குறான். நிலைமை பார்க்கிறோமா? இப்படி எப்படி எல்லாம் விளம்பரம் போடுகின்றார்கள். மக்கள் இதுல முதல் விஷயம் மக்கள் விழிப்புணர்வா இருக்கணும். எவ்வளவுதான் சட்டங்களை போட்டு மத்திய மாநில அரசு நடவடிக்கை எடுத்தாலும் மக்கள் ஏமாளியா இருந்தானா எப்படி போய் திருத்த முடியும்? பாக்குறோம். கம்பி விளம்பரத்துக்கு நமிதா வர்றா, மச்சான்ஸ் மறந்துடாதீங்க மச்சான், நீங்க கம்பி வாங்குங்க அப்படின்னு சொல்லி. நமிதாக்கும் கம்பிக்கு என்னடா சம்பந்தம்? கம்பி விக்கிறதுக்கு நமிதா வேண்டா விடுறீங்க. இவ எத்தனை பில்டிங்கடா கட்டின பில்டிங்லாம் ஸ்ட்ராங்கா நிக்குதா? இவ எதுக்கு வந்துகிட்டு தலையில தொப்பிய போட்டுக்கிட்டு நீங்க இந்த கம்பிய நான் ரெக்கமெண்ட் பண்றது இந்த கம்பி தான் அப்படின்னா, இப்படி கம்பின்னு சொல்லிட்டு கடைசியில பார்த்தா பில்டிங் இடிஞ்சு கிடக்கும். இவ கம்பி நீட்டிட்டு ஓடிடுவா. இவ எங்க போய் தேடுறது அப்படின்னும் பொழுது இதை நம்பி மக்கள் போறாங்களா? அந்த என்ன கட்டடத்துக்கு என்ன கம்பி போடுறது, அந்த நமிதா கம்பியை போட்டு விடுங்கப்பா என்று கம்பெனி பேர் கூட தெரியாம இப்படி அளவுக்கு நிலைமை போகுதா இல்லையா? இது மட்டுமா? பிரீத்தி வாங்குங்க நாங்க இரண்டின்னு ஒரு பொம்பளை விடுறாங்க. பிரீத்தி குக்கரை வாங்கி அது ஃபால்ட்டா போனா இவளை எங்க போய் தேடுறது? நீ தானே கேரண்டின்னு சொன்ன, நீ இதை ரிப்பேர் பார்த்து கொடுன்னு அவள்கிட்ட போய் கேட்க முடியுமா? அப்ப என்ன அதையும் மக்கள் நம்புகின்றார்கள், கேரண்டி கொடுத்துட்டாங்கப்பா அப்படின்னா. அப்ப இந்த கூத்தாடிகளும் நடிகர்களும் நடிகைகளும் போடக்கூடிய ஆட்டங்களை நம்பி இந்த பொருள்கள் விற்பனை ஆகின்றது. மக்கள் போய் அந்த பொருளை போய் வாங்குகின்றார்கள். இது அவர் நடிச்சது, இவர் குடிச்சது, இவர் திண்டுட்டு போட்டது என்று சொல்லி மக்கள் இப்படி போய் விளக்கை தேடி விழக்கூடிய விட்டில் பூச்சிகளை போய் அதன் மூலம் விலகின்றார்கள். எந்த அளவுக்குன்னா, இந்த காம்ப்ளானு, போன்விட்டா, பூஸ்ட் சொல்லிட்டு இந்த மாதிரி போடுறான்ல, மத்திய தகவல் தொடர்புத்துறை இந்த மாதிரியான கம்பெனிகளுக்கு எல்லாம் நோட்டீஸ் அனுப்புனாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. நான் வளர்கிறேனே மம்மின்னு காட்டுறீங்களா? எத்தனை பேர் அதை குடிச்சு வளர்ந்தது? இத குடிச்சா மெமரி பவர் கூடும், வளர்ச்சி அதிகமாயிரும், அபார சக்தி ஏற்படும், இப்படிலாம் நீங்க சொல்றீங்க, மூளை வளர்ச்சி ஆகும், கதை அளக்குறாங்க. ஆனால் ஒண்ணுலயும் ஒரு இதுவும் கிடையாது, எல்லாம் பொய். ஆதாரத்தை கேட்டிருக்கிறாங்க, ஒரு இதுவும் கிடையாது, ஒரு ஆதாரமும் இல்ல. அப்ப பாக்குறோம், இதையும் நம்பி பூஸ்டா கலக்கி குடிக்கிறாங்களா? இதையும் நம்பி காம்ப்ளான வாங்கி கொடுக்கறாங்களா? இது பொய்ன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? இதை சொல்லிதான் மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதை பார்த்து விட்டு குழந்தைகள் அடம் பிடிச்சு கேட்கிறாங்களா இல்லையா? பூஸ்ட் இது சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்னு சொல்லிட்டு கபில் தேவும் டெண்டுல்கரும் குடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இவன் குடிச்சுதான் நாட்டுல போய் அடிச்சு சிக்ஸரும் போர் அடிக்கிறான் அப்படின்னா, இதை பார்த்துட்டு எதிரி நாட்டுக்காரன் அவனும் பூஸ்ட் குடிச்சிட்டு விளையாடுவானா இல்லையா? உன்னை கிளீன் போல்ட் ஆக்கிடுவான்ல. இப்படி அப்ப நாட்டினுடைய ரகசியத்தை காட்டி கொடுக்குறீங்களா மக்களுக்கு? கேள்வி கேட்கலாமா இல்லையா? இப்ப எந்த அளவுக்கு மக்களை மடையர்கள் ஆக்குகின்றார்கள் பாருங்க. பேரன் லவ்லின்னு போட்டு ஒரு வாரத்துல நீங்க இதை அப்ளை பண்ணீங்கன்னா கருப்பி எல்லாம் சிவப்பி ஆயிடுவான்னு காட்டுறாங்க. அப்பனா நாட்டுல கருப்பியே இருக்கக்கூடாது, எல்லாரும் சிவப்பியா தானே இருக்கணும், எல்லாருமே சிவப்பாவா இருக்கிறாங்க. அப்ப என்னன்னா, சொல்லக்கூடியவனுக்கும் தெரியுது நான் பிராடுத்தனம் தான் பண்றேன் அப்படின்னு, வாங்கக்கூடியவனும் இது பிராடு தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அதை போய் வாங்கக்கூடிய நிலைமையில இருக்கின்றது. என்றால் நாட்டு மக்களுடைய அந்த விளம்பர மோகம் எந்த அளவுக்கு ஆகி போச்சுன்னா, போலியோ மருந்து கொடுக்கறது கூட ரஜினிகாந்த் விளம்பரம் கொடுக்கணும். இந்த அந்த குழந்தைய பாருங்க, அது நொண்டி நொண்டி வந்துகிட்டு இருக்கு, இந்த குழந்தைய பாருங்க நல்லா நடக்குது, காரணம் என்ன, இவன் போலியோ போட்டான் என்று சொல்லி இதுக்கு கூட நடிகர் இந்த கூத்தாடிகள் சொன்னால்தான் நாங்கள் போலியோ போடுவோம். இதே ரகுவரனை கொண்டு விட்டா போட மாட்டாங்க. இதே எம்ஜிஆருக்கு போல நம்பியார் நடிக்க விட்டோன்னு அச்சோ கொலை பண்ணிடுவான் நம்மள என்று பயப்படக்கூடிய நிலைமைக்கு தான் நாட்டு மக்களை தள்ளி இருக்கின்றார்கள். நாட்டுல டெங்கு காய்ச்சல் பரவுது அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு கூத்தாடி தான் நீங்க வீட்டுல தண்ணி எல்லாம் தேங்க வைக்க விடாதீங்க, இவன் காசு வாங்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட இவன படங்கள்ல பார்த்து பார்த்து பழகியவர்கள் ஒரு வில்லனை கூட்டு விடுவானா? வில்லன் வந்தான்னா அவனை வில்லனா பாப்பாங்க, பொருள் விற்காது. அப்ப கதாநாயகனை கொண்டு போடு என்று சொல்லி இப்படி மக்களை மடையர்களா ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதோடு மட்டும் இல்லாம இது ஒரு பக்கம் என்றால், பெண்களை ஒரு போக பொருளா காட்டிக்கிட்டு அப்படி ஒரு டிராக்ல போயிட்டு இருக்கா இல்லையா? இந்த மாதிரி சேவிங் செட்டுக்கு எதுக்கு பொம்பளை நிக்கிறா பாக்குறீங்களா? அதாவது எதுக்கு எடுத்தாலும் பொம்பளைங்க தான்,
ஒரு பைக் விளம்பரமா இருந்தா அதுல வந்து ஒரு பொம்பளை 4 பொம்பளைகளை விட்டு பைக்கை கண்டுபிடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. பொம்பளைகளுக்கும் பைக் ஓட்டுற மாதிரி காட்டினாவே பரவாயில்ல, அந்த பைக்கை போய் கட்டி பிடிக்கிற மாதிரி காட்டி பைக் விளம்பரம் காட்டுறான். அப்போ வந்து இந்த மாதர் சங்கங்கள்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல. இதுக்கு போராட்டம் நடத்த வேண்டியதான, பொம்பளைங்களை ஏண்டா போக பொருள் ஆக்குறீங்க அப்படின்னு ஒரு சாக்லேட்டுக்காக ஒரு ஆம்பளை பின்னாடி பொம்பளை ஓடுற மாதிரி காட்டுறான். அப்ப இதையெல்லாம் நம்பிக்கொண்டு இதையும் பார்த்து கொண்டு மக்கள் ரசிக்கின்றார்கள் என்றால் இந்த உணவு ஒரு ஆயில் விளம்பரம் போடுறாங்க. 4ஆம் கிளாஸ் படிக்கிற 2 பசங்க வந்து ரோட்ல நடந்து போயிட்டு போறாங்க. முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு போகுது. இவன் வந்து அரைக்கால் ட்ரௌசர் போட்டிருக்கான். பார்த்தா அவர் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் தான். அவன் கேக்குறான், மச்சான் என்னடா இன்னைக்கு ஆளு வந்து இன்னைக்கு ரொம்ப கோவமா போறா அப்படின்றான். உடனே இவன் பக்கத்துல உள்ளவன் சொல்றான், இல்லடா அவ வந்து முடி நிறைய வளர்க்கறதுக்கு ஒரு ஆயில் கேட்டா, எந்த ஆயிலும் கிடைக்கலடா. இந்த ஆயில் இருக்குடா, இதை வாங்கி கொடுத்தீங்கன்னா உன் ஆளுக்கு நல்லா முடி வளரும்டா அப்படின்னவனையும் உடனே அந்த ஆயில் அவர் வாங்கி கொடுக்குறாராம். உடனே அவங்க அடுத்து வந்து சிரிச்சுக்கிட்டு வர்றாங்களாம். காட்டுறாங்க. அப்படி உங்களுக்குள்ள என்னடா பிரச்சனை? டேய், இப்போ என் ஆளு அனுஷ்கா மாதிரி நீட்ட முடி வேணும்னு கேக்குறாடா மச்சான். அதுவாடா பிரச்சனை? அது ரொம்ப சொல்லுவான்டா. இந்த ஆயில் இருக்கு, எங்க அக்காவோட முடி பாத்திருக்கல. தேங்க்ஸ் டா மச்சான். சின்ன பதில். இதை பார்த்து விட்டு எத்தனை பிஞ்சுகளுடைய உள்ளத்துல நஞ்சு விதைக்கப்படும். விளம்பரத்தை கொடுத்தவனை வந்து அவனை நிக்க வச்சு அடிக்க வேண்டுமா இல்லையா? இந்த மாதிரி தன்னுடைய வீட்டுல குடும்பத்துல தன்னுடைய பிள்ளைக்கு இப்படி நடந்தா ஒத்துக்குருவானா? இதையும் மக்கள் ரசித்து பார்க்கின்றார்கள். இந்த ஆயில் கம்பெனி வளருகின்றது, இதனால இந்த ஆயில் நிறைய விக்குது அப்படின்னா அப்ப நாட்டு மக்களுடைய விளம்பர மோகத்தை பாத்தீங்களா? வெளியே வந்து இந்தியாவுக்காக நாட்டுக்காக உயிரை கொடுத்து ஆடுறேன் அப்படின்னுவான். பெப்சி கொக்கோ கோலா குடிக்கிறதுக்கு விக்கிறதுக்கு எல்லாம் இந்த அயோக்கியர்கள் தான் காரணம். எல்லாம் அமெரிக்கா கம்பெனி விக்கிறதுக்கு இந்த அயோக்கியர்கள் வந்து பெப்சியை குடிச்சு விட்டு ரொம்ப அதிகமா திங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காட்டுறான். இப்ப நாட்டுக்காக உயிரை கொடுக்கறேன், அதை கொடுக்கறேன், இதை கொடுக்கறீங்களா? இப்படி வந்து அமெரிக்கா கம்பெனியை வளர்த்து விடுறீங்களா? ஏன்னா இங்க லோக்கல்ல உள்ள டொரினாவுக்கோ காலிமார்க்கோ போய் நீ நடிப்பியா? காசு வாங்காம நீ சுதேசி பொருள் இங்க உள்ள ஒரு கம்பெனி வளர்றதுக்கு உதவுறேன்னு எவனாவது நடிப்பானா? இந்த சோடா பாட்டிலுக்கு இங்க உள்ள கோலி சோடாக்கு நடிப்பானா எந்த ஒரு கிரிக்கெட் வீரராவது? காசு வராது. அங்க பெப்சி கொக்கோ கோலா காரனா இருந்தா கோடி கோடியா கொடுப்பான் அப்படின்றதுனாலதான் நாங்க போய் நடிக்கிறான். எல்லாமே வந்து பிராடு பித்தலாட்டம் தெளிவா தெரியுது. தெரிந்தாலும் மக்கள் அதற்கு அடிமை ஆகக்கூடியதை பாக்குறோம். ஒரு ஏரோப்ளேன்ல பறந்து போயிட்டு இருப்பான், ஒரு பாட்டில் வந்து குடிச்சுக்கிட்டு இருக்கிற கலர் பாட்டில் கீழே விழுங்கணும். உடனே அதை பாஞ்சு பிடிப்பாராம் கீழே. எவனா இப்படி ஒரு 10 ரூபா பாட்டிலுக்கா உயிரை பணையம் வச்சு கீழே குடிப்பானா? கீழே விழுந்துச்சுன்னா இன்னொரு பாட்டில் எடுத்து குடிச்சிட்டு போ, அதை காட்டுவாங்க. பொம்பளைங்களை வளைச்சு போடுறதா இருந்தாலும் இந்த மாதிரி கலர் குடிச்சா நீ வந்து திங்க் பண்ணுவ, இப்படி சொல்லி மக்களை ஏக்கிறத பாக்குறோம். இப்படிப்பட்ட இந்த அயோக்கியரை முதல்ல ஒழிக்கிறதா இருந்தா இது வந்து இந்த டிவி சேனல்கள் போய் ஒவ்வொன்றையும் ஆய்வு பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்படி தலைமுடி உதிர்ற மாதிரி ஒரு ஹெர்பல் இருக்குன்னா இது வந்து டிவி காலம் போய் இங்க வா கையில கொடு அப்படின்னு போட்டு அப்ளை பண்ணி பார்க்க முடியும். அரசாங்கமே இதுல கையில் எடுக்கணும். அரசாங்கம் என்ன செய்யணும்? இவன் ஒரு விளம்பரம் போட போறானா, அந்த விளம்பரம் என்னடா விளம்பரம் போடுறீங்க வா, இதுல சொல்லி இருக்கக்கூடியது உண்மையா? இது ஏன்ட்ட நீ சர்டிபிகேட் வாங்காம இதை கொண்டு போய் நீ அங்க கொடுத்தேன்னா உன் மேல் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சட்டம் போட்டாலே ஒழிய இந்த மாதிரியான பகல் கொள்ளையர்களையும் இந்த மாதிரியான பிராடு பித்தலாட்டக்காரர்களையும் ஒழிக்க முடியாது. இப்ப இவங்களை ஒழிக்கிறதா இருந்தா என்ன பண்ணணும்? அரசாங்கமே இறங்கணும். இதுல அரசாங்கமே இறங்கி நீ வந்து இந்த மாதிரி செய்வதாக இருந்தால் முதல்ல நீ சொல்லக்கூடிய விஷயம் பாருங்க, நாட்டு மக்களை எல்லாம் கெட்டு நாசமாக்குறதுக்கும் அவங்களை ஏமாத்துறதுக்கும் இவன் தானே காரணமா இருக்கிறான். ஈமு கோழின்னு கொண்டு வந்து உன்னை இறக்கி விட்டு பாருங்க, ஈமு கோழின்னா என்னன்னே தெரியாம இருந்தாங்க. அது கொண்டு போய் அதனுடைய முட்டை ஒரு முட்டை 1000 ரூபா, அதனுடைய ரெக்க இருக்கே அந்த ரெக்க 1 கிலோ வந்து 10,000 ரூபாய் 20,000 ரூபான்னு சொல்லி கட்டி இறக்கி விட்டு எல்லாம் வந்து அதுல கொண்டு கோடிக்கணக்கா கொட்டி கடைசியில பார்த்தா எல்லாரும் அப்ஸ்டாண்டிங் ஆயிட்டாங்க. அவரு எல்லாம் வந்து தலைமுறை ஆயிட்டாங்க. பாக்குறோமா? அப்ப முட்டைக்கு பதில் அல்வா கொடுத்துட்டு போயிட்டான்ல. எல்லாத்துக்கும் இந்த விளம்பரம் தான் காரணம். ஈமு கோழி என்னடா ஈமு கோழி முட்டையை விட்டு வித்து காட்டுறா,
அப்படின்னு சொல்லி கவர்மெண்டே இதை கையில எடுத்திருந்தானு வைங்க, இந்த மாதிரி இத்தனை கோடிக்கணக்கான ரூபாய்கள் நஷ்டம் ஏற்பட்டிருக்காது. அப்ப அடிப்படை என்னன்னா கவர்மெண்ட் இதுல அக்கறை செலுத்த வேண்டும். இந்த மாதிரி இதை குடிச்சா நான் வளர்ந்துகிட்டே போனேன், இதை குடிச்சு எனக்கு மெமரி பவர் கூடி போச்சு அப்படின்னா லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணி முதல்ல சர்டிபிகேட்டை கொடு, அது கன்ஃபார்ம் ஆனா மட்டும்தான் இந்த விளம்பரத்தை நீ போடணும். அப்படி விளம்பர சர்டிபிகேட் இல்லாத விளம்பரத்தை நீ போடுவாயானால் அதுக்கப்புறம் அந்த டிவி சேனல்கள் மேல நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி இது மத்திய மாநில அரசாங்கங்கள் சரியான முறையில சட்டங்களை வகுக்க வேண்டும். இதற்காக ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னா கலாச்சார சீரழிவு, அதோடு மட்டுமில்லாமல் உடல் ரீதியான பாதிப்பு, அதோடு மட்டுமில்லாமல் பொருளாதார ரீதியான பாதிப்பு, இவ்வளவுக்கும் நாட்டு மக்கள் இவ்வளவு இன்னல்களுக்கும் ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். இதை கவனத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் இதற்கு ஏற்றாற் போல சட்டங்களை வகுத்து நாட்டு மக்களை இதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று கோரி நிறைவு செய்கின்றேன். வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.